சமத்துவ மக்கள் கட்சி தலைவரும் நடிகருமான சரத்குமாருடைய பேச்சை கேட்கலாம். உழைப்பால உயர்ந்த தனக்கு அடித்தட்டு மக்களின் நிலை நல்லா தெரியும்னு பேசின சரத்குமார் தோல்விகளை கண்டு தான் என்னைக்குமே துவண்டு போனதில்லைன்னு சொல்றாரு. கேட்போம். எனக்கு கிடைத்த முதல் வேலை, முதல் பணி சைக்கிளில் சென்று தெரு தெருவாக பேப்பர் போடுகிறது முதல் பணி. அதை ஒரு பட்டதாரியாக இருந்து கொண்டு ஒரு பட்டதாரி செய்கின்ற வேலையா என்று கூட நினைத்து பார்க்கவில்லை. கொடுக்கப்பட்ட பணியை சிறப்பாக செய்ய வேண்டும். உழைப்பு இருந்தால், உறுதி இருந்தால் நிச்சயமாக வெற்றி பெற முடியும் என்ற அடிப்படையில என் வாழ்க்கை பயணத்தை துவங்கியவர் நான். ஆக அடித்தட்டு மக்களின் பிரச்சனைகள் என்ன? சைக்கிள் போகும்போது பார்ப்பேன். காலை நேரத்தில் அங்க மூட்டை தூக்கி பொழைச்சிட்டு இருக்கிறவங்க, காலையிலே காய்கறி கடைக்கு ஓடுறவங்க, மண்டியில் போய் கடைகளை வந்து காய்கறி எடுத்துட்டு வந்து விற்கிறதுக்கு தனித்தனியா கூறு போட்டு விற்கிறவங்க, எவ்வளவு பேரை சந்திச்சிருப்பேன். அவங்களுக்கு பிரச்சனைகள் என்ன? இவரின் வேலை வாய்ப்பை எப்படி அதிகரிப்பது, இவரின் கல்வி தரத்தை எப்படி உயர்த்துவது, நாளை ஏழை பணக்காரன் என்ற ஏற்ற தாழ்வு என்ற பாகுபாடுகளை கலைந்து சமதர்ம சமுதாயத்தை எப்படி உருவாக்குவது என்ற எண்ணத்தில் உதித்ததுதான் சமத்துவ மக்கள் கட்சி. அதுதான் எங்கள் மாற்றம். மாற்றத்தை நோக்கி என்று பயணித்து விட்டு இந்த 4.5 ஆண்டு காலம் வேதனையில இங்கு பேசுவதற்கு காரணங்கள் உண்டு. அன்பு சகோதர சகோதரிகளே, எனக்கு வேதனை என்று சொன்னா எனக்கு வேதனை இல்லை. இந்த வேதனை சாதனையாகின்ற காலமாக நான் என்னை உருவாக்கி கொண்டேன். தோல்வியை கண்டு துவண்டு போகணும் நான் அல்ல. தோல்வி என்பது ஒரு திருப்பு முனை. Failure is an experience that you gain in life. சைக்கிள் ஓட்ட கத்துக்கும் போது சைக்கிள் இந்த கீழே விழாம சைக்கிள் ஓட்ட கத்துக்க முடியாது. கத்திருப்பீங்களா? கீழே விழுந்திருப்பீங்க, முட்டி தெரிஞ்சிருக்கும், பர்னால் போட்டிருக்கணும், டின்ச்சர் போட்டிருக்கணும், கத்தி இருக்கணும். இதெல்லாம் நடந்தாதான் சைக்கிளே ஓட்ட முடியும். அதே போல நீச்சல் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நீச்சல் குளத்திலே தண்ணீர் குதிக்க வேண்டும். என்னங்க நீச்சல் தெரியாது தண்ணீர் குதிக்க சொல்ற வெளியே ஒருத்தர் இருப்பாரு, நீ குதி தம்பி நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி, அதானா அந்த 2 பேரும் தண்ணி குடிப்போம், உள்ள போவோம், மேல வருவோம், ஆனா நீச்சல் அடிச்சிரும். நீ சாதாரண கை குழந்தை தூக்கி போட்டு பாருங்க, தத்து புத்து நடிச்சு நீச்சல் கத்துக்கும். ஆக எந்த காரியத்தை இறங்கினால்தான் வெற்றி வரும். வெற்றி தோல்வி வாழ்க்கையில் சகஜம். அதனால தோல்வி என்பது ஒரு திருப்பு முனை. உங்களை தயார் செய்கிறார் இறைவன். பார்க்கிறான் இவன் அப்படியே போட்டு கூர்த்திட்டு என்ன பண்ணலாம், தொல்லைகள் கொடுத்துக்கிட்டே இருப்போம். அதனால துவண்டு போகிறான் என்று பார்த்தால் சமத்துவ மக்கள் கட்சி துவண்டு போகின்ற ஒரு இயக்கம் அல்ல. அன்பு சகோதர சகோதரிகளை, இறைவன் உங்களை கூர்த்திட்டுக் கொண்டிருக்கிறான். வாழை சும்மா வச்சுட்டு இல்ல, போருக்கு செல்கின்ற வீரன் தன் வாளை உரையில் போட்டுக் கொண்டிருக்கிறான் என்று நினைத்து விடாதீர்கள். அந்த வாள் கூர்த்திட்டப்படுகிறது. போருக்கு செல்லும் போது அந்த வாள் பயன்படுத்தப்படும். அது எதிரியை வீழ்த்துகின்ற வாளாக இருக்கும்.